மதுரை இஷாடி மால் விட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். எங்கள் கடையோட பேசிக் கான்செப்டே வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி தான். நாங்கள் லேடிஸ்க்கு தேவையான எல்லா இமிட்டேஷன் ஜுவல்லரியும் லைக் கிளிப்ஸ்லேருந்து ஹேர் ஆக்சரிஸ், செயின், பிரேஸ்லெட் அந்த மாதிரி எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். பெயர் மகேஸ்வரன். எனது நிறுவனத்தின் பெயர் கிளிட்டர் ஃபேன்சி. இது பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கின்ற கடை. எனது சொந்த ஊர் கொடைக்கானல், தற்போது வசிப்பது மதுரையில். வயது 54. 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். தமிழ் மீது பற்றுதல் அதிகம், புத்தகத்தின் மீது காதல் அதிகம். எங்கள் குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற ஏழை குடும்பம். நான் 38 வயது வரை கூலி வேலை பார்த்து கொண்டிருந்தேன். கட்டிட தொழிலாளியாய், சுமை தூக்குபவராய், தோட்ட வேலை பார்ப்பவராய், சுற்றுலா வழிகாட்டியாய், லாரி கிளீனராய், உணவகத்தில், தங்கும் விடுதியில், இப்படி பலதரப்பட்ட வேலைகளை தான் பார்த்து கொண்டிருந்தேன். வாழ்க்கை என்றாவது நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை இருந்தது. எனக்கு 2 லட்சிய கனவுகள் இருந்தது. ஒன்று, நான் யாரிடமெல்லாம் வேலை பார்த்து சம்பளம் வாங்குகிறேனோ அப்போதெல்லாம் நானும் ஒரு நாள் சம்பளம் கொடுக்கும் முதலாளியாய் மாற வேண்டும் என்று. 2, நானும் எனது மனைவியும் பெறாத உயர்கல்வியை தனது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்றாரே நம் தேசத்தின் ஏவுகணை நாயகன் ஐயா கலாம் அவர்கள். எவ்வளவு வலிமையான வரிகள்! என் கனவு அப்படித்தான் என்னையும் இயக்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் என் நண்பன் சையது அபுதாயரிடம் என் லட்சிய கனவுகளை சொன்னேன். அவன் 3ஆம் வகுப்பு வரை படித்தவன், என்னை விட கடின உழைப்பாளி. இன்றைக்கு கொடைக்கானலில் சாக்லேட் தொழிலில் உயர பறக்கும் தொழிலதிபர். ஒரே வார்த்தை, நீ முதலில் முதலாளியாய் மாறு என்றான். வாரச் சம்பளம், மாதச் சம்பளம் என்று உழைத்து வாழ்க்கையை நகர்த்தும் நான் எப்படி மாற முடியும் என்றேன். அவன் ஒரு வியாபாரி, என்னையும் வியாபாரியாய் மாறு என்றான். மாறுவதற்கு உதவியும் செய்தான். எனக்கு கூண்டை விட்டு உயர பறக்கும் ஆனந்தம். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்கா அருகில் 6க்கு 4 24 சதுரடியில் 50,000 முதலீட்டில் நகராட்சி பொட்டி கடையில் எனது கிளிட்டர் ஃபேன்சி உருவானது. நானே தொழிலாளி, நானே முதலாளி. எந்த விதமான வியாபார அனுபவமும் இல்லாமல் நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தினேன். 2 ஆண்டுகளில் கொடைக்கானலில் 3 இடங்களில் என் கடை உருவானது. 3 பணியாளர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தேன். வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதில் நம்மை வெற்றியாளனாக, சாதனையாளனாக, ஏன் சந்தோஷமாக கூட வாழ அனுமதிக்காது. அனுபவங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்துவிடும். நானும் அவற்றில் மாட்டிக்கொண்டேன். சாலை விரிவாக்கத்திற்காக நகராட்சி ஒரு கடையை அகற்ற வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கிறது. வேகமாக வளர வேண்டும் என்ற ஆர்வத்தில் சேர்க்கக்கூடாத நண்பனை தொழில் பார்ட்னராக சேர்த்தேன். அவன் செய்த நம்பிக்கை துரோகத்தில் ஒரு கடையை இழந்தேன். 2 ஆண்டு ஒப்பந்தத்திற்கு பிறகு கடையை காலி செய்ய சொன்னார் ஒரு முதலாளி. 3 கடைகளையும் இழந்து தெருவுக்கு வந்துவிட்ட நிலை. இருக்கும் பொருட்களை கூட விற்க முடியாத ஐப்பசி கார்த்திகை அடைமழை. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. பிள்ளைகளுக்கு உயர்கல்வி தேவைப்பட்டது. வாங்கக்கூடாத இடத்தில் வாங்கிய சிறிய கடன் கூட பெரிய சுமையானது. வாழ்ந்து கெட்டவர்கள் வாழ்ந்த ஊரில் வாழ்வது கொடுமை என்று கண்ணதாசன் சொன்னது ஞாபகத்தில் வந்தது. மதுரைக்கு இடம்பெயர்ந்தேன். 2 ஆண்டுகள் தொழில் செய்த அனுபவம், அத்தொழிலில் எனக்கு இருந்த ஆர்வம், மீண்டும் அதே நண்பனின் சிறிய உதவியோடு 64 சதுரடியில் மதுரை லேடிடோ கல்லூரி அருகில் கடை வைத்தேன். பெருநகரங்களில் தொழில் செய்கிற போது கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். மதுரையில் உள்ள இளம் தொழில் முனைவோர் மையத்தில் உறுப்பினரானேன். தொழில் எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன். சிதறாத சிந்தனை மிக முக்கியமானது என்பதையும், அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்றும் கற்றுக்கொண்டேன். மாற்றங்களை கண்டு கலங்காமல் அவற்றை வரவேற்று ஏற்றுக்கொள்ள
அறிவையும் திறமையும் எப்பொழுதும் கூர்மையாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். கோயில் திருவிழாக்களிலும் பொருட்காட்சிகளிலும் சுற்றுலா இடங்களிலும் தெருவோர கடையாக முளைக்கும் ஃபேன்சி பொருட்களுக்கு பிராண்டு வேல்யூ கொடுத்து மால்களில் இன்று நான் கடை வைத்திருக்கிறேன். 8 கடை, 40 பணியாளர்கள், கோடிகளை தாண்டிய வியாபாரம். மதுரையில் பொருள் வாங்கி மதுரையிலேயே விற்ற நான் ஷாங்காய், கோஞ்சோ போன்ற சீன தேசத்து வணிக நகரங்களுக்கு சென்று பொருள் வாங்கி வருகிறேன். மகள் நந்தினி தமிழ் முனைவர் பட்டம், மகன் ஆதித்யன் வணிகவியல் பட்டம். கனவுகள் கண்டிப்பாக மெய்ப்படும். எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நானே முழு பொறுப்பாவேன். கிளிட்டர் ஃபேன்சி, த பெஸ்ட் விமன் அக்சசரி ஸ்டோர்ஸ் என்று பல தளங்களில் விருதுகளை பெற்றிருக்கிறேன். எனது நிறுவனத்தின் மதிப்புமிக்க சொத்தாக நான் கருதும் எனது பணியாளர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதால் வணங்குகிறேன். செவிசாய்த்த நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளோடு. இங்கே நாங்கள் இமிடேஷன் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கோம். விமனுக்கு தேவையான A to Z ஆக்சரிஸ்லாம் இங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். லைக் இயரிங்ஸ்லேருந்து பேங்கிள், பிரேஸ்லெட், ஆங்க்லெட், சாரீ பென், பிந்தி, ஹேர் கிளிப்ஸ், செயின், நெக் செட்ஸ், ஹேர் பேண்ட், ஹேர் போ, வாட்டர் பாட்டில், கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். மதுரையில் இல்லாத யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மதுரையில் இருக்கிறவங்க வரவங்க இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். விஷாடி மால், சின்ன சொக்கிக்குளம், கிளிட்டர் ஃபேன்சி, மதுரை.